ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய வீடியோ வந்து ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒருத்தர் 2 பேர் யாராவது சின்ன பிள்ளைங்க, அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்க பார்த்தாங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து லவ்வர்ஸ் டே இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ. நாங்கள் வந்து 90s கிட்ஸ்ப்பா. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எப்படி தெரியுமா? எங்கள் டீச்சர்லாம் வந்து எங்ககிட்ட வந்து ஓப்பனாக பேசவே மாட்டாங்க. படிக்கணும், நல்லா படிக்கணும். உங்கள் அப்பா, அம்மா நெறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. "இங்க பாருங்க, உங்கள் அப்பா, அம்மாலாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இத பார்த்து நீங்க படிங்க. லைஃப்ல முன்னேறுங்க. படிப்பு தான் வாழ்க்கைக்கு எல்லாம்." இந்த மாரிலாம் வந்து நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதையெல்லாம் கேட்டு உருப்படாத போன ஜென்மங்க தான் என்ன மாரி ஒரு சில பேர் இருக்காங்க. அம் ஆனா வந்து இந்த பர்சனலா இப்போ வந்து மெயினா வந்து பொம்பள புள்ளைங்களுக்கு பர்சனலா வந்து இ இந்த வயசுல வந்து இப்படி ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் வரும். இது வந்து லவ் கிடையாது. இது வந்து ஒரு அட்ராக்ஷனு. இத நம்பி நீங்க வந்து லைஃப்ப வீண் பண்ணிக்காதீங்க. நெறைய படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய எங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்தது கிடையாது. 90s கிட்ஸ் எங்களுக்கு ஒரு வேளை உங்க ஸ்கூல்ல யாராச்சும் சொல்லிக் குடுத்துருந்தாங்கன்னா, மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க படிச்ச இடத்துல அப்படி ஒரு ஓப்பனா பேசுனது கிடையாது. படிக்கணும் அதெல்லாம் வந்து செம்மையா சொல்லுவாங்க. ஆனா, நம்பளுக்கு இந்த மாரி விஷயம் வந்து சொல்லிக் குடுத்தது கிடையாது. அ அந்த அளவுக்கு ஓப்பனா பேசவும் மாட்டாங்க அப்ப இருந்த டீச்சர்ஸ். ஆனா, இப்ப வந்து அப்படி கிடையாதுப்பா. இப்போ வந்து ஸ்கூல்ல கிளாஸே எடுக்குறாங்களாம். இந்த வயசுல வந்து இப்படிதான் தோணும். இதெல்லாம் நீங்க கடந்து வரணும். நல்லா படிக்கணும். லைஃப்ல முன்னேறணுன்ட்டு இப்போ வந்து ஒரு கிளாஸே எடுக்குறாங்களாம். மிஸ்ஸுங்க வந்து ஓப்பனா பேசுறாங்க. எல்லாமே வந்து டீச்சர்ஸ் கிட்ட இப்போ வந்து ஃப்ரெண்டு மாரி இருக்காங்க. கண்டிப்பா நாங்க படிக்கும்போதெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு அவ்ளோ ஒரு இது கிடைச்சிருக்கு. அவ்வளோ டீச்சர்ஸ் வந்து ஃப்ரெண்டு மாரி இருக்காங்க. அவங்க சொல்றது கண்டிப்பா நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த நெறைய பசங்க இந்த லவ் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு போறாங்க இல்லையா? அவங்களுக்காக தான் மெயினே. இப்போ வந்து இந்த வயசுல அப்படிதான்ப்பா தோணும். அப்போலாம் வந்து அப்படி சொல்லிக் குடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. எது லவ்வு, எது இது என்ன கருமம்னு தெரியாத லைஃப் எல்லாமே பாதி பேர் தொலைச்சுட்டோம். இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து நெறைய புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஓப்பனா பேசுறதில்ல. இப்போ வந்து ஓப்பனா பேசுறாங்கல்ல, அதையும் கேட்டு நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வர்றது லவ்வோ, கண்ட்ராவி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா எல்லாத்துக்கும் வர ஒரு சாதாரண ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம். அதெல்லாம் தாண்டி வந்து நீங்க நல்லா படிங்க. படிச்சு லைஃப்ல முன்னேறுங்க. சரிப்பா எனக்கு வந்து படிப்பு வரல. எனக்கு வந்து படிப்பு வந்து மண்டைக்கு ஏறல அப்படின்னா, அப்படியே விட்டுறாத. அடுத்த ஸ்டெப்பு படிப்ப தாண்டி இப்போ வந்து நெறைய விஷயம் இருக்கு. நம்பளுக்கு வந்து லைஃப்ல கத்துக்கிறதுக்கு படிப்பு தான் 100% நம்மளுக்கு படிப்பு தான் முக்கியம். ஆனா படிப்பே வரலப்பா அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணு லவ் பண்ணி போய் கல்யாணம் பண்ண போறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அத அந்த படிப்பு வராத தகுந்தலாம் படிப்பு வரலன்னா கூட, அ வேற ஏதாச்சு அந்த 10த் படிச்சதுக்கு வச்சு, இல்ல நம்பளுக்கு ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் எதனா ஒண்ணு நீங்க லைஃப்ல கத்துன்னு, ஃபர்ஸ்ட்டு லைஃப்ப வந்து வாழுங்க. அத விட்டுட்டு லவ் பண்றேன், அத பண்றேன், இத பண்றேன்னு லைஃப்ப வீண் பண்ணின்னு, சீக்கிரமா வந்து கல்யாணம் பண்ணி, சீக்கிரமா லைஃப்ப வேஸ்ட் பண்ணிட்டு, நாங்க ஃபீல் பண்ற மாரி தயவுசெய்து நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க. லவ்வு, கல்யாணம்லாம் சத்தியமா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. எல்லாருக்குமே சொல்றேன். எல்லாத்துக்குமே ஒரு வயசு இருக்கு. இந்த வயசுல படிங்க. படிப்பு மட்டும் தான் முக்கியம். ஸ்கூல் டீச்சர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கோங்க. கண்டிப்பா உங்க நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறதுக்கு ஆள் இல்ல. உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. அத புரிஞ்சுன்னு கண்டிப்பா நீங்க வந்து அடுத்த ஸ்டெப்பு போவீங்கன்ற நம்புறேன் நானு. இன்னைக்கு வந்து நெறைய பசங்களுக்கு ஒரே ஆர்வமா இருக்கும். இவன் ப்ரப்போஸ் பண்ணுவான். அதெல்லாம் எதுவுமே வேணாம். அத தாண்டி லைஃப்ல நெறைய இருக்கு. கண்டிப்பா நீங்க அதெல்லாம் அனுபவிங்க. என்ஜாய் பண்ணுங்க. நல்லா படிங்க. ஓகே.